2024ல அதிகமா ஐபோன் 15 தான் சேல் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஆப்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2024ல மட்டும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஐபோன் 15. ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும், இந்த 2025ல ஷுட் யூ பை ஐபோன் 15 இன் 2025? ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஐ ஷோ சம் டேட்டா டு யூ. ஸோ இந்த டேட்டா பற்றி கொஞ்சம் சின்ன டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஐபோன் 15 நீங்கள் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டாவில் ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225.9 மில்லியன் யூனிட்ஸை லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சேல் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி ஐபோன் 15 பட் ஓவராலா, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அது பல கோடி இந்தியா நம்ம க்ரோஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து சாம்சங் இருக்காங்க. அவங்க வந்து 222.9 இடத்த செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அவ்வளோ மில்லியன் யூனிட்ஸ் அவங்களுமே சேல் பண்ணியிருக்காங்க. பட் ஐபோன் 15 தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு மேஜர் அப்கிரேடுன்னு அவங்களுக்கு சொன்னா புரியுமா? ஸோ கண்டிப்பாக ஐபோன் 15 தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு. ஏன்னா ஐபோன் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்ல மட்டும் நிறைய யூனிட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பிளேஸ்ல ஐபோனோடைய 16 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. ஃபோர்த்து தான் குளோபலாவே கேலக்சியோட A15 5G இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கும், ஏன்டா ஐபோன் 15 வந்து எப்படி இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, இப்போ தானே 16 வந்தது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இந்த ஐபோன் 16 விட 15 தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் ஐபோன் 15லேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக ஒரு 5 பிராண்ட் நான் சொல்கிறேன், இவங்க தான் லாஸ்ட் இயரில் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக இந்த டேட்டா நான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன், மற்றபடி ஒரு விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் தான் இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக வந்து லாஸ்ட் இயர்ல வந்து மொபைல்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 வந்து சாம்சங் இருக்காங்க. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஷாமி, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்னு ஒரு காலத்தில் போட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு குளோபலாகவே தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு ஒர்த்து தான். ஸோ நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டிரான்சிஷன். ஸோ என்னடா டிரான்சிஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேர் இந்தியன் பிராண்ட் நினைச்சிட்டு இருக்க அந்த இன்ஃபினிக்ஸு, அதுக்கப்புறம் இன்டெல், அந்த ஐடெல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னோ, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அது ஒரு சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் அதெல்லாம். ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் தெரியுமான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓப்போ தான் இருக்காங்க. ஸோ ஓப்போ இஸ் த 5th பொசிஷன் டு செல்லிங் மோர் மொபைல்ஸ் இன் லார்ஜஸ்ட் குளோபலி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாக்க ஒன் பிளஸ், நிறைய பேர் ஒன் பிளஸ் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கும், ஒரு டாப் 5ல கூட எங்க பிராண்ட் இல்லையே, ஒரு ப்ரீமியம் பிராண்ட் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் காய்ஸ் வந்து ஒன் பிளஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ண மேஜர் அப்கிரேட்ஸ்னா, மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூஸ்னால இன்னைக்கு அவங்களால 5th பிளேஸ் கூட அவங்களால பிடிக்க முடியல. அதுதான் உண்மை. இந்த வீடியோ ஒன் பிளஸ் பற்றி பேசினா அது கண்டென்ட் வேற மாதிரி போயிடும். So I will be talk about in this video so iPhone 15. So should you buy iPhone 15 in this 2025? So கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் எஸ். ஏண்டா எஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தாக்கா ஆப்பிளோட ஐபோன் 15 வந்து பார்த்தாக்கா A16 பயோனிக் சிப்போட வருது. ஆமா, ஆனா நிறைய பேர் நினைப்பீங்க இது 2 இயர்ஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட சிப்டான்ட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. உண்மைதான், 16 வந்து பார்த்தீங்கன்னாக்கா A16 வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சிப் செட் தான். பட் அந்த சிப் செட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிளாக்ஷிப் சிப் செட் நிறைய பேர் தெரியும். ஏன்னா இதுவே ப்ரோ சீரீஸ்லாம் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சிப் தான். ஸோ டே டு டே லைஃபுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேம்ஸுமே இந்த சிப்பில் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஆப்பிளோட நம்பர் சீரீஸ் அந்த காம்பேக்ட் ஃபோன்ஸ் யாருமே வந்து கேமர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க, கேமிங் ஃபோக்கஸாகவும் யாரும் வாங்க மாட்டாங்க. பட் டே டு டே லைஃபுக்கும் ஆப்பிள் ஃபோன் இருந்தால் போதுன்றவங்க மட்டும்தான் இந்த ஃபோனை வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ஐபோன் 15 எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸர் குட் ஃபார் கேமர்ஸ். பெருசாக கேமர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலனாலும் டே டு டே லைஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கப்புறம் கேமரா வைஸ் எனக்கு தெரிஞ்சு சூப்பர். நான் சொன்னல பெரிய அப்கிரேட்ஸ்லாம் 16லேயும் கிடையாது, அதே நம்பர்ஸ் தான் இங்கேயுமே இருக்குது. பிக்சல் கவுண்ட் ஸோ 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல் வந்து பார்த்தா செல்ஃபி. போத் கேன் ஷூட் 4K
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து பார்த்தா உங்களுக்கு 4K ஷூட் பண்ணிக்க முடியும். ஒரு 16ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு டிஃபால்ட்டாக கேமரா கண்ட்ரோல் பட்டன் மட்டும் தான் இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 இஸ் குட் டீல். ஸோ நிறைய பேர் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3349 mAh பேட்டரி, ஒரு காம்பேக்டான ஃபோனில் காம்பேக்டான பேட்டரி. டிஸ்பிளே வைஸ்மே 16ல மட்டும் என்னங்க 120Hz அங்கே கொடுத்துருக்காங்க இல்லை தானே, அதுலேயும் 60Hz தான், 15 60Hz தானேங்க. ஸோ அதனால எனக்கு டிஸ்பிளே விஷயமா நான் பெருசாக குறை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ போத் ஃபோன்ஸ்லையுமே ஒரு டைனாமிக் ஐலாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸோ டெஃபினட்டாக 15 இஸ் குட் ஃபோன். ஸோ முக்கியமாக ஆப்பிளோட அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓஎஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயுமே ஆப்பிள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷமோ 2 வருஷமோ தான் ஆகுது 15. பட் இன்னுமே உங்களுக்கு 3 வருஷம் 3.5 வருஷம் கிட்டத்தட்ட அப்டேட் இருக்கு. கண்டிப்பா இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 5 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால இப்ப கூட நினைச்சா உங்களால ஐபோன் 15 இந்த 2025ல வாங்கலாம். இஸ் தட் குட் டீல்? ஸோ கண்டிப்பா இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரைட் நோ பேஸ் வேரியன்ட் இன் அமேசான் நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்த பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 61,500 ரூபாயே கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை 256 ஜிபிலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஐபோனோட 16ஓட பேஸ் வேரியன்ட்டுக்கே உங்களுக்கு போயிடும் 256 ஜிபி. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஐபோன் 15 இஸ் குட் டீல் ஃபார் யூ? இல்லைனா இன்னுமே இந்த ஃபோனை வந்து உங்களால் ஒரு 58,000 60,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஏன்னா கார்டு ஆஃபர்லாம் வச்சு வாங்கலாம். இல்லை ஆஃபர்ஸ் வந்து அதுலேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐபோன் 15 இஸ் பெஸ்ட் குட் டீல். ஸோ ஒருவேளை நீங்கள் ஐபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு வந்து ப்ரோ எனக்கு 8 சிப் தான் வேணும், எனக்கு ஏஐ இன்டெலிஜென்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லாஸ்ட் வீடியோ ஐஃபோனுடைய SE4 or 16 அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ஃபோன் ஒரு குட்டி பீஸ்ட் இஸ் கம்மிங் சூன். அதில் வந்து உங்களுக்கு A18 ஏஐ இன்டெலிஜென்ஸுமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். பட் 15ல ஏஐ ஃபீச்சர்ஸ் கம்பல்சரி வரும் தான் ஆப்பிளும் சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் மூலியமா. ஆல்ரெடி 15 ப்ரோ மேக்ஸ்லையும் ப்ரோ வெர்ஷன்லையுமே வந்துடுச்சு. பட் நம்பர் சீரீஸில் வில் பி சூன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஐ வில் பி see you in another video.